அத்தனை இசைக்கலைஞர்களும் இன்றைக்கு ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. அவரவர்களுக்கு இசைக்க தெரிந்த வாத்திய கருவிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த மகானுடைய பெருமைகளை எல்லாம் அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய பாடகர்கள், மிகப்பெரிய பின்னணி பாடகர்கள், இசை பாடகர்கள் இவங்கெல்லாம் அந்த மகானை பற்றி வாயார புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க, பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கெங்கே இருக்காங்க? திருவையாற்றிலே இன்றைக்கு இருக்கிறாங்க, முகாமிட்டிருக்காங்க. அப்படி என்ன விசேஷம்? திருவையாற்றிலே தியாகராஜ சுவாமிகளுடைய சிறப்பு ஆராதனை இன்றைய தினத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. கர்நாடக சங்கீதத்திலே மிகப்பெரிய வித்வானாக இந்த மகான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கீர்த்தனைகளெல்லாம் இன்றைக்கும் உலகளவிலே மிகவும் பெருமையாக பேசப்படுகிறது. இறைவனே நேரிலே இவருக்கு காட்சி கொடுத்ததெல்லாமே உண்டுங்க. ராமநாம சங்கீர்த்தனங்களை எல்லாம் அதிகப்படியாக இந்த மகான் பாடி பரவசம் அடைந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பாட்டை கேட்க அந்த பரந்தாமனே எல்லாம் வல்ல அந்த ராமபிரானே நேரிலே வந்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும், அப்படி என்ன அந்த ஜாதகத்தில் விசேஷமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆசை உங்களுக்கு வருது இல்லைங்களா? இந்த மகான், அதாவது திருவையாறு தியாகராஜ சுவாமிகள் பிறந்தது கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க, கடக ராசியிலையும் பிறந்திருக்காங்க. பொதுவாக ராசியும் லக்னமும் ஒன்றா இருந்தால் அவங்க ஒரே குறிக்கோளோடு தாங்க இருப்பாங்க, டைவர்ட் ஆகவே மாட்டாங்க. அவங்கள யாரும் நாம் மாற்ற முடியாது, திருப்ப முடியாது, தெளிவாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மகானுடைய ஜாதகத்தில் கடக லக்னத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கார். பூசம் நட்சத்திரத்தில் இந்த மகான் பிறந்திருக்காங்க. கூடவே ஞானக்காரகன் கேது உட்கார்ந்துட்டார். லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும். ஆனால் ஞானக்காரகன் கேது உட்கார்ந்துட்டா அவர் அனுபவிக்கிற சந்தோஷம் எல்லாம் ஞான மார்க்கமாகிவிட்டது, பக்திமயமாகிவிட்டது, இசைமயமாகிவிட்டது. ஏன்னா சந்திரன் சர்வ கலாபிதம். அப்படிப்பட்ட சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்தனால தான் இசைக்கலைகள் எல்லாமே இவருடைய காலடியில் விழுந்ததுங்க. அதே மாதிரி கடகலகுணத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புங்க. ஏன்னா கடகலகுணத்துக்கும் கடகராசிக்கும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். தனக்காரகன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து தனநாசத்தை ஏற்படுத்தினாலும் ஆனால் குரு பகவான் வித்தையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், வேதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி சங்கீதத்தை இவருக்கு வாரி வழங்கி குவிக்க ஆரம்பித்து விட்டார். அப்போ இவருக்கு சொத்து எல்லாமே சங்கீதம் தான். அந்த பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட்டு, வீட்டில் எத்தனை கிலோ கோல்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த கீர்த்தனையில் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாரு, அந்த சந்தத்தில் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாரு, ராமபிரானை பற்றி எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாரு, ஈசனை பற்றி எத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவருடைய வரவு செலவு கணக்குகளை குரு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக நாம் கருதுகிறோங்க. புதாதித்ய யோகம் 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து வாக்கு தனத்துக்குரிய இடமாக 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன் 10ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்று அவருடன் வித்யாகாரகன் ஆகிய புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தான் இந்த மகான் அடுக்கடுக்காக பல பாடல்களை பாடிக்கிட்டே இருந்தாங்க. சொந்தமாக கவி புனையக்கூடிய ஆற்றலை படைத்திருந்தாங்க. அதெல்லாம் புதாதித்ய யோகத்தால் வரக்கூடியதாகும். சுக்கிரன் சுகபோகங்களுக்கு உரிய கிரகம். அவர் அஷ்டமாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து, அதாவது கலத்திரக்காரகனும் கலஸ்திர ஸ்தானாதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்தனால தான் குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ ஆர்வம் இல்லாமல் போயிட்டாங்க. செவ்வாய் யோகாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சனால தான் எந்த சொத்தும் இந்த மகான் காசு பணம் சொத்தை சேர்க்காம அதே நேரத்தில் கவிதை சொத்துக்களையும் பாடல்களையும் கீர்த்தனைகளையும் சந்தங்களையும் இசைகளையும் இறைவனுடைய திருநாமங்களையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மகானுடைய அந்த திருவையாறு தியாகராஜ சுவாமிகளுடைய அந்த தியாக பிரமேந்திராளுடைய அந்த மகானுடைய திருப்பாதங்களை இன்றைய தினம் நாம் பணிந்து வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மதிப்பையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.